Good afternoon children. Today we are going to learn about food lesson பத்தி பார்க்கலாம். First we will see learning objectives. என்னென்ன பார்க்க போறோம் இந்த லெசன்ல list out the deficiency diseases குறைபாட்டு நோய்கள் அதுக்குரிய prevention methods வர முன்னாடி என்ன பண்ணணும் and the prevention methods. Know about the obesity and the method of calculation of BMI. Obesity உடல் பருமன் பற்றியும் அதுக்குரிய calculation method தான் BMI calculation சொல்லுவாங்க. ஸோ body mass index அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் obesity. ஸோ obesityனா என்னதுப்பா உடல் பருமன் abnormal or excessive fat accumulation கொழுப்பு சத்து அதிகமாக உடலில் சேர்றது தான் என்னது obesity. சரி obesity குண்டாகிறதுக்கு மெயினாக அதான் ரீசன். ஸோ ஏன் அந்த மாதிரி obesity ஏற்படுது நம்மளோட ஃபுட் ஹேபிட். ஸோ என்ன பண்ணுறது அதிகப்படியான ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றது அதனால தான் என்ன செய்யுது இந்த மாதிரி ஒபிசிட்டி ஏற்படுது. ஸோ பீஸா பர்கர் சாண்ட்விச் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம்ல சீஸ் ஐட்டம் போட்டு அதனால தான் அதிகமாக சாப்பிடும்போது ஒபிசிட்டி ஏற்படும். ஸோ வேர்ல்டு ஒபிசிட்டி டே என்னைக்குப்பா March 4. ப்ரிவென்ஷன் ஸ்டெப்ஸ் பாருங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும். அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அண்ட் மீட் வித் மோர் ஃபேட். ஃபாஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். ஸோ ஈட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஹோல் கிரைன்ஸ் அண்டு நட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிட்ணும். டூ ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். என்ன பண்ணணும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லி. ஹாவ் அடிக்குவேட் ஸ்லீப் போதுமான அளவு தூங்கணும். பிஎம்ஐ கால்குலேஷன் பாருங்கள். ஸோ வெயிட் டிவைடட் பை ஹைட் இன்ட்டு ஹைட். ஸோ வெயிட்டை டபுள் டைம் ஹைட்டால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு பிஎம்ஐ. ஸோ இந்த பிஎம்ஐயை வச்சு தான் என்ன சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து வெயிட் கரெக்டாக இருக்காங்களா ஓவர் வெயிட்டாக இருக்காங்களா ஒபிசிட்டியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு பர்சனோட வெயிட் பாருங்கள் 60 ஹைட் வந்து 190 சென்டிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1.9 சரியா. அப்போ வெயிட் 60/1.9 × 1.9 என்ன கிடைக்குது 16.62. ஸோ இது வந்து வெயிட்டு கம்மி தான் சரியா. பிஎம்ஐ வந்து 20க்குள்ளே இருந்துச்சுன்னா வெயிட்டு கம்மியாக தான் இருக்காங்கன்னு அர்த்தம் சரியா. 25 to 30 இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஓவர் வெயிட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 30 விட அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒபிசிட்டி அப்படின்னு அர்த்தம். தென் டெஃபிஷியன்சி டிசீசஸ். டெஃபிஷியன்சி டிசீசஸ் எதனால் ஏற்படுது குறைபாட்டு நோய்கள்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன குறைபாடு எசென்சியல் ஊட்டச்சத்து என்ன செய்கிறது குறைபாடு ஏற்படுது. விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ நமக்கு எல்லா விதமான ஊட்டச்சத்தும் தேவை. நம்ம சரியாக அதை வயிற்றை நிறைக்கிறதுக்காக மட்டும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன செய்யாது நமக்கு இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்காது. எல்லா சத்து இருந்த மாதிரி சாப்பிட்டா தான் நமக்கு டெஃபிஷியன்சி டிசீஸ் வராது. ஸோ காசஸ் ஆஃப் டிசீசஸ் எதனால் வருது மெயினாக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பாக்டீரியா வைரஸ் ஃபங்கை இதனால தான் வருது. ஸோ மெட்டபாலிக் ஃபேக்டர். ஸோ உடலில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் அதாவது இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறனால தான் என்ன வருது டயபிட்டிஸ். ஜெனட்டிக் ஃபேக்டர் மரபியலாகவே என்னது ஏற்கனவே முன்னாடி யாருக்கோ இருந்திருக்கும். ஸோ பிளைண்ட்னஸ் கண்ணு தெரியாமல் இருக்கிறது. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இப்போ பாக்டீரியல்னால வரக்கூடிய டிசீசஸ். நியூட்ரிஷனல் ஃபேக்டர் மிராஸ்மஸ். என்விரான்மெண்டல் ஃபேக்டர் காலரா. ஸோ ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீசஸ் என்னென்னதுப்பா குவாசியார்கர் மிராஸ்மஸ் சரியா. ஸோ குவாசியார்கர்னால் என்னதுன்னா ஸோ அவங்களோட கழுத்து கண்ணம்லாம் என்ன சொல்லுவோம் தடிச்சு இருக்கும். வயிறு பகுதி என்னது உப்பி காணப்படும் சரியா. மெராஸ்மஸ் அப்படின்னா ரொம்ப மெலிஞ்சு எலும்பு தெரிகிற மாதிரி இருக்கும் வெளியில் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டேப்லெட் காலம் பாருங்கள். ஸோ விட்டமின் ஏ குறைபாடுனால என்ன நோய் ஏற்படும்பா கண் குறைபாடு சரியா லாஸ் ஆஃப் விஷன். B1 குறைபாடுனால வரக்கூடிய நோய் பெரி. விட்டமின் சி ஸ்கர்வி. விட்டமின் டினால் குறைபாடுனால வரக்கூடிய நோய் ரிக்கட்ஸ். கால்சியம் குறைபாட்டினால என்ன நோய் இப்போ வரும் போன் ரொம்ப வீக் ஆகிடும். போன் டீத்தில் என்ன செய்கிறோம் ரொம்ப வீக் ஆகிடும் சரியா. ஸோ அயோடின் குறைபாட்டினால வர நோய் காய்டர். ஸோ கழுத்து பகுதி நல்லா தடித்து குண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அயன் கண்டென்ட் குறைஞ்சா என்ன வரும் அனீமியா இரத்த சோகை நோய் வரும் சரியா. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள அந்த ஃபுட்டு நல்லா எடுத்துக்கணும். விட்டமின் ஏ எதில் இருக்கும் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் சரியா. ஸோ விட்டமின் B1 C
ஸ்கர்வி அப்படின்னா ஈறுகளில் இரத்த கசிவு. சரியா? அனீமியா அப்படின்னா இரத்த சோகை. தேங்க்யூ சில்ட்ரன்.